10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகம் முழுவதும் தற்போது வலுத்து வருகிறது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்களை கூட மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்காமல் உள்ளது தமிழக அரசு. கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டப்படி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் சிறை என்ற பொருளில் கூறப்பட்டாலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் கைதிகளை முன்விடுதலை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருப்பவர்களை மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையிலும், 14 ஆண்டுகள் சிறையில் இருப்பவர்களை அறிவுரை கழகத்தின் பரிந்துரையிலும், 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறைப்பட்டவர்களை மனிதாபிமான அடிப்படையிலும் முன்விடுதலை செய்யலாம். ஆனால் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்டால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றபோது வேறு மாநிலத்திலே உள்ளவர்கள் இதே கொலை வழக்கிலே தண்டனை பெற்றவர்கள் 14 ஆண்டுகளிலே அல்லது 18 ஆண்டுகளிலே அல்லது 10 ஆண்டுகளிலே விடுதலை செய்யப்படும் போது தமிழ்நாட்டிலே மட்டும் தொடர்ச்சியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக சிறைகளுக்குள்ளே இருப்பது என்பது சரியானதல்ல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு கைதிகளை விடுவிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவில் அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில கட்டுப்பாடுகளால் பல கைதிகள் விடுதலையாக முடியாது என்றும் திருத்தப்பட்ட அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு சில ஆயுள் தண்டனை கைதிகள், பெரும்பாலான ஆயுள் தண்டனை கைதிகள் 20 ஆண்டுகளாக தமிழக சிறையிலே தண்டனை அனுபவித்து வருகின்றார்கள். அதுபோன்ற ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். 20 ஆண்டுகள் கழிந்த பிறகும் அரசாணையிலே ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஆயுள் தண்டனை கைதிகள் வெளியே வருவதற்கான ஒரு சட்ட சிக்கல் ஏற்படுகிறது. பிற மாநிலங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு வருகிறார்கள். ஆனால் 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு 10 ஆண்டுகளாக ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியான ரிஸ்வான் 21 ஆண்டுகளை சிறையில் இருந்து உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அண்மையில் பரோலில் வெளியில் வந்து திருமணம் முடித்திருந்த ரிஸ்வான் இந்த ஆண்டு விடுதலையாகி விடுவோம் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். அவனுக்கு என்னன்னாக்கா தமிழக அரசு விடுதலை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 25ஆம் தேதி வரை இருந்தார். பிப்ரவரியில் 25 போய் மார்ச் 5ன்னாங்க. இப்போ மார்ச் 5 போய் மார்ச் 10ஆம் தேதி வர்றேம்மா அப்படின்னு பரோலில் வந்து சொல்லிட்டு போன கடைசி வார்த்தை இது. திங்கட்கிழமை நான் வந்துடுவேன், வந்து நான் பிஸ்னஸ் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னைக்கு வந்து போனமா வெளியில் வர்றாரு. சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த கொலை குற்றவாளி நாகேந்திரன் என்பவர் 20 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறார். தற்போது அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முடிந்துள்ளது. தனது கணவரை விடுவிக்க வேண்டும் என்று அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். என் கணவர் வந்து போலீஸுக்கு போயிட்டு ஜெயிலே மறுபடியும் விட்டுணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் அங்கே போனால் அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், மறுபடியும் வந்து இந்த லிவர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிரயோஜனமே இருக்காது. அதனால வந்து கவர்மெண்ட் வந்து அவரை அங்கே ஜெயிலில் வைக்காது எங்கள் கையிலேயே அவரை திருப்பி கொடுத்து ஒப்படைச்சிட்டிங்கன்னா நாங்கள் அவரை நல்லபடியாக பார்த்து நாங்கள் வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சிறை கண்காணிப்பாளர், நன்னடத்தை அதிகாரி, மாவட்ட நீதிபதி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் முன்பு அமர்ந்து ஆலோசித்து ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்க அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பது நடைமுறை. இதில்தான் பல தடைகள் இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். 10 ஆண்டு சிறைவாசிகளை விடுவிக்கவில்லை என்றாலும் ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 1 மாதம் பரோல் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவையாவது நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் கைதிகளின் உறவினர்கள். நியூஸ் 18 செய்திகளுக்காக பிரகாஷ்.